இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்சு. ஃபினிஷ்டு. உத்தமன், இந்த டைம் லக்கு எனக்கு அடிச்சிருக்கு. பணத்தை எடுத்து வைங்க. என்ன சார், 50 லட்சம் கட்டிட்டு 25 லட்சம் தான் எடுத்து வச்சிருக்கீங்க. மீதி பணத்தை எடுத்து வைங்க. சார், நான் 10 லட்சம் தான் எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு ஜெயிச்ச பணத்தை சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இனிமே வேற என்கிட்ட எதுவும் இல்லை. என்னது, பணம் இல்லையா? அது விளையாடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்ப சொல்லக்கூடாது. ஒழுங்கா பணத்தை எடுத்து வைங்க. ஹலோ, தப்பிச்சு போயிடலான்னு நினைக்காத. ஒழுங்கா பணத்தை எடுத்து வச்சுட்டு போ. என்ன சார், ஓவரா பேசுறீங்க? நான் யாருன்னு தெரியும்ல, அண்ணாமலையோட மருமகன். உங்களுக்கு காசு கொடுக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். சிட்டிக்குள்ள ஒரு கடையை பேசிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கடை எனக்கு தான். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. பணத்தை எப்ப கொடுப்ப? 2 நாள்ல தரேன். நான் எப்படி நம்புறது? சார், ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உங்க கூட அடிக்கடி விளையாட வருவேன். நான் உங்க ஃப்ரெண்டு சார். சார், சீட்ல தோத்தா கடவுளே இருந்தாலும் கடன் கொடுக்க மாட்டோம். ஏதோ நீங்க அண்ணாமலை மருமகனா இருக்கிறதுனால உங்களை விடுறோம். ஆனா 2 நாள்ல இன்னும் 25 லட்சம் ரூபாய் வரணும். இல்ல நாங்க உங்ககிட்ட கேட்க மாட்டோம், ஸ்ட்ரைட்டா அண்ணாமலை கிட்ட தான் போய் கேட்போம். அதெல்லாம் வேணாம், நானே கொடுத்துறேன். நாம வெண்ணிலாவை தான் பொண்ணு கேட்டு வந்தோன்னு சொன்ன அப்புறமும் எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் வசதியான வாழ்க்கை அமையுதுன்னு உடனே சம்மதம் சொல்லிருப்பாங்க. ஆனா வெண்ணிலா இப்பவும் அந்த வாழ்க்கை அவ அக்காவுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறா. என்ன சொல்ற அண்ணாமலை? ஆமாக்கா, அவ கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு மட்டும் சொல்லல. உங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமக என் அக்காதான்னு சொன்னா. வெண்ணிலா உறவுகளை பெருசா மதிக்கிறவ. அவ இந்த வீட்டுக்கு வந்தா குருவி கூடு மாதிரி அழகா இருக்கிற நம்ம குடும்பத்தை உடைக்காம பாத்துப்பான்னு எனக்கு தோணுச்சு. அதான் அவளை இந்த வீட்டுக்கு மருமகளா நான் சூஸ் பண்ண. நீ சொல்றது சரிதான். நம்மள இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் அதிசயம்தான். தனக்கு கிடைக்க போற வசதி வாழ்க்கையை நினைக்காம தன்னோட அக்காவுக்காக அவ பேசுறான்னா உண்மையிலே வெண்ணிலா கிரேட். கவலைப்படாத கண்ணா. கடையில நீ அவளை பிடிக்கும்னு சொன்னத நான் கேட்டேன். எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, வெண்ணிலாவ உனக்கு பிடிக்குமோ இல்லையோன்னு. எப்போ நீ அவளை பிடிக்கும்னு சொன்னியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த ஜென்மத்துல வெண்ணிலா தான் உன் மனைவின்னு. நீதான் வெண்ணிலா என் வீட்டுக்கு மருமகளா வரணும். வான்மதி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடி. என்ன, உன் சின்ன மக கல்யாணத்துக்கு நான் குறுக்க நிக்க கூடாதா? நான் வேணா செத்து போயிடட்டுமா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? கோவத்துல என்ன பேசுறதுன்னு கூட உனக்கு தெரியாதா? அம்மா கிட்டே செத்து போயிடுவேன்னு சொல்ல உனக்கு எப்படி முடியுது? நீங்கெல்லாம் அப்படித்தானே நடந்துக்கிறீங்க. அந்த அண்ணாமலை அம்மா திரும்பவும் வீட்டுக்கு வந்து வெண்ணிலாதான் என் மருமகன் சொல்றாங்க. அப்ப கூட எனக்காக நீங்க பேசல. ஏன்னா உங்களுக்கு அவதானே முக்கியம். அவ வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், அப்படித்தானே? ஏய், அது அப்படி இல்லடி. எனக்கு உங்க 2 பேர் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். நீ அந்த வீட்டுக்கு போனா உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழலாம்னு நீ நினைக்கிற. ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உன் குணம் பிடிச்சு உன்னை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு பிடிச்சிருக்கணும்ல. இது வாழ்க்கைடி, யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. சரிடி, ஒருவேளை நாங்கெல்லாம் பேசி அவங்களும் ஒத்துக்கிட்டு நீயே அந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் உன்னால அங்க போய் ராஜ்யம் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? முடியாதுடி. உன் குணத்துக்கு உன்னால 1 மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அவங்க எல்லாம் கூட்டு குடும்பமா வாழ்றவங்க.
உனக்கு யாருக்காவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியவும் தெரியாது, முடியவும் முடியாது. இன்னைக்கும் அண்ணாமலை தானே தான் கையால வேணுங்கிறத சமைச்சு போட்டு அவங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறாங்க. அவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு உன் ஒருத்தியால சமைக்க முடியுமா? அந்த குடும்பம் கட்டுக்கோப்போட வாழ்ற குடும்பம். நீ அங்க உனக்கு பிடிச்ச மாதிரில ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது, நினைச்ச நேரம் ஊர் சுத்தவும் முடியாது, ஷாப்பிங் போகவும் முடியாது. அந்த வீட்டு ஆளுங்க அதிர்ந்தோ அதட்டியோ யாரையும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அங்க வேலை செய்யறவங்கள கூட சொந்தமா பாக்குறவங்க. ஆனா உனக்கு அந்த பக்குவம் இருக்காதுடி. அவங்க எதிர்பார்ப்புக்கும் உன் குணத்துக்கும் சுத்தமா ஒத்து வராது வன்மதி. வெண்ணிலா, சொல்லுக்கா. சாரிடி. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலையேன்னு நான் கோவமா நடந்துக்கிட்டேன். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, காதல் கல்யாணம் எல்லாம் கட்டாயப்படுத்தி நடக்க கூடாது. அப்படி நடந்தா அதுல சந்தோஷம் இருக்காது. நான் தான் அவங்க வீட்டுக்கு மருமகளா போக ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க எல்லாருக்கும் நீதான் மருமகளா வரணும்னு ஆசை. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அதே ஆசைதான். அக்கா. ஆமாண்டி, அந்த குடும்பத்துக்கு நீதான் சரியான மருமக. இல்லக்கா, அது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை. ஓ மனசு கஷ்டப்படுத்தி கிடைக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு வேணாக்கா. ஏய் லூசாடி நீ, எவ்ளோ பெரிய சம்பந்தம், அத வேண்டான்னு சொல்ற? இங்க பாரு, அண்ணாமலை ஆண்டிக்கு ஏத்த மருமக நீதான். உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். ஏய் எங்க போற? ஒரு நிமிஷம்க்கா. என்னடி பண்ற? இது அண்ணாமலை ஆண்டி கொடுத்தது தானே? ஆமாக்கா. அப்போ நான் எப்போ ஓகே சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சொன்ன உடனே குங்குமத்தை எடுத்து வச்சிட்டல. அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்லக்கா. சும்மா சொன்னேன்டி.